வணக்கம் நெஞ்சங்களே. இன்று 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி நன்னாளிலே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் தீபாவளி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நாங்கள் எங்களுடைய இன்று ஒரு குரல் மூலம் ஆரம்பிப்போம். இன்றொரு குரலாக இன்றைக்கு வாழ்க்கை துணை நிலத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இது என்று சொல்லப்படுகிறது. அதாவது நற்பண்புள்ள மனைவி ஒரு குடும்பத்தில் அந்த இல்வாழ்க்கையில் அமையாத ஒரு இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதற்கு தனி சிறப்பு கிடையாது. அப்போ அந்த குடும்பத்தினுடைய சிறப்பும் குடும்பத்தினுடைய கௌரவமும் குடும்பத்தினுடைய அந்த என்ன வலிமை அந்த சிறப்பு ஆரிடம் தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இல்லாளிடம் தான் தங்கி இருக்கிறது. மனைமாட்சி மனையாளிடம் தான் தங்கி இருக்கிறது. அதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறேன்னு சொன்னால், மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை. ஒரு நற்பண்புள்ள மனைவி அமையாத ஒரு இல்வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இது. அதாவது என்னத்தான் நீங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு சிறப்பாக உங்களோட குடும்பம் காசோ பணமோ வசதியோ வாய்ப்போ என்னவோ இருந்தாலும் அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு கிடையாது. அப்போ ஒரு சிறப்பான நற்பண்புள்ள மனைவி இருக்க வேண்டும் என்று தான் அழகாக சொல்கிறேன். நன்றி. அடுத்து நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். செய்திகளுக்கு வந்தால் நாங்கள் இப்போ செய்திகளில் செவ்வந்தி என்று இப்போ செவ்வந்தி தான் எங்களுடைய நாட்டுக்கு கதைக்கு நாயகியாக இருக்கிற அளவுக்கு இப்போ செவ்வந்தியினுடைய சிறப்பு பிரபல்யமாகி கொண்டிருக்கிறது. இந்த செவ்வந்தி இப்போ எல்லாம் அங்கங்கே அழைச்சி கொண்டு போகிறோம். கிளிநொச்சியிலேருந்து முழு இடங்களையும் இப்போ திரும்பவும் முதல் போய் அவசரமாக தானே போனவ கொண்டு ஓடி போயிருப்போம். இப்போ இவர்கள் மிகவும் அன்பாக வாங்கலாம் அழைச்சி கொண்டு திரும்பவும் போய் கொண்டிருக்கணும். அப்போ அழைச்சி கொண்டு போய்க்க இவ ஒன்றா சொல்லத்தானே வேணும். அப்போ தான் இப்போ செவ்வந்திக்கு பிரச்சனைண்டா, செவ்வந்தியோட கதைத்தவர்கள், பழகியவர்கள், சாப்பாடு கொடுத்தவர்கள், அடக்கலம் கொடுத்தவர்கள், வீட்டில் பழங்க இன்றைக்கு ஒன்று அலைநிலை கொண்டு வந்தவர்கள் எல்லாருக்கும் இப்போ நெஞ்சடி துவங்கி இருக்கு. என்னென்னு சொன்னால், அப்படியானவர்களைத்தான் இப்போ எல்லாம் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படி இப்போ ஒரு இடத்துல ஒரு முக்கிய புள்ளியாக ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பிரியங்கான்னு சொல்லி. இப்போ பிரியங்கா அடுத்த ஹீரோயினாக இருக்கிறார். இப்போ ஹீரோயிங்க துணை நடிகை. அப்போ பிரியங்காண்டு கைது செய்திருக்கிறோம். பிரியங்கா நாங்கள் நினைக்கக்கூடாது. உடனே எல்லாரும் என்னடா தமிழர்கள்லாம் உதவி செய்திருக்க போடாது, செவ்வந்தியை நாங்கள் தமிழ் பண்ணோன்னு முதல் உடனே யோசிச்ச நாங்கள். இப்போ பார்த்தா பிரியங்கா எங்களுக்கு தெரியும். இப்போ இது விஜய் டிவிட்ட பிரியங்கா வந்துட்டான்னு நினைக்கக்கூடாது. இது பிரியங்கான்னு சொல்லி ஒரு சிங்கள பெண்மணி. அவரும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார். அவ தான் கூட்டிக்கொண்டே அன்றைக்கி எப்போன்னு சொன்னால், குண்டு படித்தது இருக்குத்தானே, கோட்ஸில் குண்டு படிச்சுட்டு கலைவரம் நடந்து வட்டது, ஆள் செத்து போச்சுது, ஆக்கள் ஓடிட்டினோம், இதாலே ஓடினோம் அதாலே ஓடினோம்னு திட்டத்தி திரிகிறாங்க. திட்டத்தி திரிய ஒரு சுட்டவரும் உதவி செய்ததோ தான் செவ்வந்தி. அப்போ சுட்டவர் ஒரு மாதிரி எங்கேயோ போய் பிடிச்சி போட்டாங்க. உதவி செய்தவோ பிடிக்கவில்லை. சும்மா இல்லை, செவ்வந்தி சும்மா பிசிக்கொண்டு போயிருக்கு. செவ்வந்தி பூவிൻ്റെ வாசம் போன மாதிரி அப்படியே கமன்னு அப்படியே போயிட்டான். அப்படியே போய் இவ்வளோ காலமும் அவள் அங்கங்கே நின்றுருக்கிறா. அப்போ அப்படியே ஓடிக்கொண்டு போயிருக்கிறா. அப்படியே போகிக்க தான் மாட்டியிருக்கிறா. என்னென்னு சொன்னால், செவ்வந்தி ஒரு துணிச்சலான பெண் ஒன்று இருந்திருக்கிறார். செவ்வந்தி அப்படியே கொண்ட செவ்வந்தியை தன் வீட்டில் வச்சுருந்துருக்கிறார். செவ்வந்தியை தன் வீட்டில் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் சும்மா என்னன்றா வச்சுருக்கிறதுன்னு சொன்னால், இப்போ அந்த பிரியங்கா மத்துக்கம வலிப்பன இடத்துல இருந்திருக்கிறா. இவவுக்கு அந்த பிரியங்காவுக்கு என்ன பிரச்சனை என்றால், துபாயிலேருந்து தான் கோல் வந்திருக்கு. எப்போ குண்டு வடிச்சது தெரியும் தானே உங்களுக்கு? 1-2 மாதம் இல்லை, போன பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தான் நடந்தது. இது
இந்த விஷயத்தை இப்போ பாருங்கள் இப்படி கிண்டி 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 எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. இப்போ தட்டி 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 இப்போ வரலாறுகள் எல்லாம் புரட்டி எடுக்கப்படுது. இப்போ சிவந்தியை கூட்டிக்கணும். அப்போ இப்போ துபாயிலேருந்து யாருக்கு எங்களோட பிரியங்காக்கு தான் ஒரு கோவில் வந்துச்சு. பிரியங்கா சொல்லிங்கன்னா இப்படி ஒரு சிவந்தி என்ற ஒரு பிள்ளை வருது, அதை கூட்டிக் கொண்டே இருக்க அவங்களோட வீட்டை வச்சுருக்கோம். இன்றைக்கு மட்டும் வச்சுருக்கோம் பார்ப்போம் நாங்கள் போயிடுவா என்ன சொன்னாங்க. சரி ஏதோ ஏதோ நட்புக்கள் தானே, எல்லாம் நட்புகளுக்கு உதவி செய்கிற. சரி இப்போ இன்றைக்கு இந்த வாரான இருக்கா வீட்டை நிற்கட்டும், நாளைக்கு நான் போடுவேன். அப்போ இன்றைக்கு வந்து அப்புறம் வதியில் அவரோட ஏதோ நிற்க போகிறான் நான் நேருது. சரி ஏதோ பாடாப்பா அப்படி போட்டு நான் அவனை முன்னும் பின்னும் கண்டிருக்க மாட்டேன், நீ இவன் ஒரு தான் ஃபோன் பண்ணி போட்டான் என்றதுக்காக சரி வந்துருக்கட்டும் மட்டும் கொடுத்துட்டு வந்தானே அப்படி ஏதோ இருக்கிறேன் போனது. அப்போ இதுக்குள்ளே அப்படியே அவள் கொண்டு வந்து விட்டுட்டு வச்சுட்டு அவள் அப்படியே போட்டேன். அவள் போட்டாச்சு வந்து தண்டை வல்ல போட்டு இதுக்குள்ளே பிரியங்காண்ட மருமகனும் ஒரு போலீஸ் அதிகாரியா. அவருக்கு தெரிஞ்சிருக்க தெரியாமல் இருந்தோண்டே பாருங்க, எங்கள்கிட்ட இந்த ஒரு அரசாங்கத்தில் ஊழலற்ற அரசாங்கம் இப்படி ஒரு பிரகண்டமாக இருக்குது, பிரபல்யமாக போய்கொண்டிருக்கு. அந்த அரசாங்கத்தில் இருந்தோண்டு பேசாமல் இருந்துருக்காரு புரிசு. இப்போ அவரையும் பிடிச்சாச்சு, பிரியங்காண்ட மகனையும் பிடிச்சாச்சு. பிரியம்மன்காண்ட மகனுக்கு தான் அவர் துபாயில் ஃப்ரெண்ட் போடுங்க, அவற்றை இதில் தான் கதைச்சா போல. இது இப்படியே நட்பு வட்டங்களால் நம்ம பிரச்சனை ஒருதனுக்கு ஒருதனாக நட்புக்காக செய்து நாட்டை பிரயோஜனமாக்குறாங்களப்போ. இன்னும் நாட்டை எவ்வளவு பாதாளத்துக்கு கொண்டு போய் அந்த நாங்கள் சொல்லுவோம், நாட்டை கொண்டு போய் பாதாளத்துக்கு கொண்டு தள்ளி விட்டுட்டாங்க. அந்த மாதிரி என்று சொல்கிறதுக்காகத்தான் இந்த பாதாள உலக கும்பல் அதுக்கு பேர் வந்தோம். பாதாள உலக கும்பல்ண்டா வில்லங்கம். அப்படி பாதாள உலகத்துக்கு கொண்டே விடுறது, உலகத்தை கொண்டேண்டு அப்படி அது ஏதோ ஒரு காரணம் பேர் தான் வந்திருக்க போடுங்க. அப்போ இப்படி எல்லாம் இருந்துருக்குது. அப்போ இப்போ மகனையும் பிடிச்சாச்சு, மருமகன் பிடிச்சாச்சு, இவன் பிடிச்சாச்சு, எல்லாம் குடும்பத்தோட பரம்பரையெல்லாம் போயிருக்க வேண்டியவங்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு வழியாக தான் இருந்துருக்கணும். என்ன இவே அப்படியே கொடி விட்ட கொடி அப்படியே தொடர்ந்து எல்லாரும் ஜெயிலாம் இருக்கிற போடுங்க. அதுக்குள்ளே இவன் பிரியாங்க உள்ளூராட்சி தேர்தலில் எலெக்ஷன் கட்டுவா, தேர்தலும் கேட்டுருக்கிறா. ஸோ அந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்கு மாறவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லையோ, எனக்கு ஒன்றும் பிளாங்க் இல்லை. அப்போ அரசியல்வாதி அரசியல்ண்டா சாக்கடை என்று சொல்கிறது உண்மை உலகம் கிடக்குது. இந்த அரசியலுக்கு வந்தால் பிரச்சனை, அரசியலுக்கு பாராக்களும் பிரச்சனையே. என்ன கரைச்சல்ன்றது தெரியல. அப்போ பலாப்பழம், அதுவும் பலாப்பழம் சுவையான பழம் என்ன, பலாப்பழத்தின் சின்னத்திலாம் நம்ம கேட்டுருக்குறா. பரவாயில்லையா, ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டா பரவாயில்ல, என்னவோ ஒரு ஏதோ கேட்டுருக்குறா, என்னத்துக்காகவோ கேட்டுருக்குறா. ஏதோ ஒரு காரணம் இருந்துருக்கு தானே, ஒரு நாட்டை முன்னேற்றி கொண்டு யோசிச்சாவோ என்ன செய்தாவோ தெரியாது. இப்போ இப்படியெல்லாம் எங்கள்ட நாட்டில் இப்போ இருக்குது. எங்கள்ட நாட்டில் இப்போ ஒரு அரசாங்கம், இவ்வளவு காலத்துக்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் காணையில் தான் இப்படி அதுவும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இப்படி ஒரு அரசாங்கத்தை காணவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் கணக்க விஷயங்கள் செய்யாமல் இருக்குது. அபிவிருத்திகள் செய்யலை, சொன்னது செய்யலைன்னு சொல்லி எங்கடாப்பா இதை கொஞ்சம் பேர் இருந்தால் தானே மிச்சத்தை செய்யலாம். முதல் இந்த வில்லங்கமானதோளையெல்லாம் தட்டி கட்டி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் தானே மிச்சத்தை செய்யலாம். அப்போ இதை கொண்டு வந்து இது எப்போ முடிச்சு விட்டால் தானே மற்றதை செய்யலாம். இது கிடந்தோண்டு பெரிய கரைச்சல். ஆகையினால்தான் இந்த இப்போ ஊழல் பிரச்சனைகள், லஞ்ச பிரச்சனைகள், இந்த பாதாள போத பிரச்சனைகளை அழிக்கிற அரசாங்கம் தெரியுது. அப்போ இதுவரை அழிச்சு போட்டு நிம்மதியாக இருக்கிற இடத்துல மிச்சங்களை செய்யலாம். மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது மக்களுக்கு. ஐயோ இந்த போதைப்பொருள் இல்லாமல் போனால் எங்களோட சமுதாயம் எல்லாம் மனுஷர் ஆகிடுவாங்களா. இப்போ ரோட்டு வழியெல்லாம் மனுஷரை காணக்கூடியது. இது ரோட்டில் போய்க்க பயமாக கிடக்குது. தம்பி ஏன் அவ்வளோ நிற்கிற விலத்தி நிற்கலாம் தானேடான்னு கேட்டால், ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ உனக்கு வில்லத்தி போகாதொன்று தானே கேட்குறாங்களா. அப்போ இது இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போட சந்தோஷமாக எல்லாரோடையும் எல்லாரும் கதைச்சு ஒருதன் பற்றி சொல்லி இருக்கலாம். இது அப்படி இல்லையே, இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டோம் என்ன. அப்போ அப்படியே அந்த அரசாங்கம் ஒரு படிப்படியாக தானே போகணும். சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கண்டு. நாங்கள் எங்களுக்கு வேலையும் தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க வேலை. ரைட். அடுத்தது வெளிநாட்டு பக்கம் போய் இந்த ஐயோங்கிட்ட ரம் அவர்கள் பாவம், ரம் அவர்களுக்கு நாங்கள் இவ்வளோத்தான் சொல்லி அவர் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காஷாவுக்கும் ஸ்டேருக்கும் இடையே ஒரு சண்டையை நிப்பாட்டி ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்களப்பா. ஒப்பந்தத்தை போட்டுட்டு இவங்க இப்போ கதையிலேயும் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள எல்லாம் என்ன பிரச்சனை, ஒன்றுக்கும் சண்டை இல்லை. இப்போ
செத்த உடலத்தை தான் கூட ஆண்டில் சண்டை பிடிக்கிறாங்க. இஸ்ரேல்காரன் காசாட்ட இருக்கிறான், வச்சுக்கிற உடல் எல்லாத்தையும் தான் பணைய கைதியில் தந்துட்டே உடலை தாண்டு. அது காசாக்காரன் சொல்ல எங்கடா தெரியலையடா, எங்கடா செத்து கிடக்குன்னு தெரியலையடா, அப்போ என்னடா செய்கிற பொறுங்கூட அதை எடுத்து தரஞ்சான்னு கேட்டால் சரி நேற்று மீது ஒன்று கிட்ட ஏதோ கண்டு எடுத்துருக்கிறாங்களோட அதை தாரம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லாதே என்னன்றாப்பா தாரது. அப்போ நாங்கள் எதுவும் தேடி திரிகிறோம், தேடி சண்டை இடங்களில் பார்த்து நாங்கள் உங்கள்கிட்ட வச்சு என்னடா செய்கிறோம், நாங்கள் தாரமடாண்டு அதான் சொல்லுதோ. ஆனால் இவங்கள் நீங்கள் ஏதோ ஒழிக்கிறீர்கள் வச்சு எங்களுக்கு வஞ்சகம் செய்ய போகிறீர்கள். என்ன வஞ்சகம் தெரியும் தானே. நாங்கள் நினைச்சா இனி நீங்கள் உதவலுக்கெல்லாம் மறுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பயங்கர தாக்குதல் தான் நடத்துவோம். சரியோ, இனி எல்லாம் விட்டு வைக்க மாட்டோம், இனி பார்க்க மாட்டோம். தெரியும் தானே, கிடந்ததெல்லாம் அழிச்சு போட்டோம், கவனமாயிருக்கும்னு சொல்லிட்டு இவன் அவங்க சும்மாவே கமாச்சு. ஏன் உமாக்குத்தான் நாங்கள் சொல்கிறது, ஏன் உனக்குத்தான் கை இருக்குது, எந்த கை என்ன புளியம்பளம் புளிங்க கொண்டு இருக்குது என்று சொல்கிற மாதிரி எனக்கு அடிக்க தெரியாது. நானும் அடிப்பேன், என்னட்டையும் கிடக்குது, அடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடக்குது, நானும் அடிப்பேன், கவனமாயிரண்டு சொல்லி இப்போ ஒருத்தருக்கு பாய் தர்க்கத்தில் போய் கொண்டு போகிறாங்க. இந்த உடலத்தை பெண் கொடுத்து விட்டா கரைச்சியில் ரம்மவர்கள் நீ உடலத்தை தேடி தெரியும், ரம்மவர்கள் உடலத்தை தேடி இடையே கொடுக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் கொடுத்தா தான் இந்த சண்டை இவங்க நிப்பாட்டுவாங்க. அவங்களோட என்ன கணக்கில் போகிறாங்கன்னு ஒன்று முழங்கையில் கடவுளுக்கு கோபம் வரப்போகுது, அது நடக்க போகுது. அப்படி காசா அந்த பக்கம் பிரச்சனை போய் கொண்டிருக்கு. காசாண்ட ரபான்ற நகரத்தின் மீது நேற்று கொண்டு காலமே ஆஸ்திரேலியர்கள் வான்வெளி தாக்குதல் நடத்திக்கிறாங்க. இது சரி, சீதையோரம் என்னென்னு தெரியல, இங்கே நடத்துனாங்கன்னு தெரியல, என்னத்தை இத்தனை பேரை கொண்டாங்கன்னு தெரியாது. ஒரு உடலத்துக்காக கொண்டே அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வச்சு கொடுத்துட்டு பேருந்து கொண்டே அடிச்சு போட்டு வாரண்டால் என்னன்ற ஒன்றும் என்னப்பா உலக யுத்த தர்மம் நடக்குது, என்ன நடக்குதுன்றே தெரியல. இப்படி சரி ஏதோ பார்ப்போம், அடித்து போட்டாங்க. இனி அவன் அடித்தது நான் ஒரு போய் அடிக்கத்தானே உனக்கு கண்டுபிடிக்கும். அவன் அடிக்க பேருந்து இவன் இருக்கா அடிக்க, அவன் 3 தடவை அடிக்க, இவன் 5 தடவை அடிக்க, இப்படியே அடிச்சு பேருந்து பழைய அப்படி பாவம்ப்பா மக்கள் பாவம். எனக்கு அந்த மக்கள் உண்மையில் அந்த உணவுக்காக கையேந்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சுட்டு கொண்டு நீக்கி இவ்வளோ பரிதாபம். இப்போ நிம்மதியாக மக்கள் இருக்குன்னு பார்த்தால் தூங்கிட்டாங்க. பார்ப்போம். அடுத்தது இந்த வான்வெளியில் வெடிக்குது, கொஞ்ச நாள் வெடிச்சது வேந்து ஒன்று ஞாபகம் போச்சு, அண்டைக்கு இது ஒன்று தரமாறி போச்சுன்னு பார்த்தால் இப்போ நேற்று முந்தின நாள் வானில் பறந்து கொண்டு இருந்த விமானத்துக்கு துடிரெண்டு நெருப்பு வந்துச்சான். நெருப்பு வந்தால் இப்போ இந்த எங்களுக்கு விவாதத்தில் போய் சத்தம் கிட்டாலே பயமாக இருக்கும். டாக்காண்ட எதுவும் சத்தம் கிட்டாலே என்னடா எதுவும் கலரை போதும் ஒரு பயமாக இருக்க வேண்டாம். மேரியில் பறந்தோண்டு இருக்கிற வாரப்பா காப்பாற்றுறது. அப்போ அந்தளவுக்கு பயம் தானே. அப்போ சன்னம் எல்லாம் கல்லூரை பட்டு விழுந்தொழுப்பி அதுக்குள்ளால இருக்கிறாள் பாஞ்சி இருக்கு தானே. முதல்ல அமைதியாக இருக்கணும். மேலே நாங்கள் பேலன்ஸ் இல்லாமல் பண்ணி இந்த கடலில் போய்க்கே சில பேர் அப்படி தான் அலைக்கு அது போட்டு ஆடைக்க இது ஒரு பயந்து அங்கே ஒற்று பக்கம் போச்சுட்டா கவுண்டு விட்டுரும். அப்போ அது கவனமாக இருக்கணும். அப்போ விமானத்தில் எப்படி எல்லாம் அலுவலகத்தில் போட்டுக்க சரி, அது அவன் விமானிகள் அவங்களுக்கு ஒரு தத்துணை அவங்களுக்கு அப்படியானவங்க தானே அதில் இருப்பாங்க. நம்ம தரவழி போய் விமானம் ஓட்டி கொண்டு இருக்குது. நம்ம தரவழி என்றால் பதட்டத்திலேயே இவங்க கத்தவே மாற்றிக்கிறது விழுத்தி போகும். அப்போ அவங்க கொண்டே பாதை மாற்றி ஒரு இடத்த வழியை தர இறக்கி போட்டாங்க. அது எங்கத்தையாக்கள் எங்கள்ட சீனாக்காரர் தான். சீனாக்காரர் ஏஆல் சைனான்னு சொல்லி சீனாக்காரர் தான் நாங்கள் அவன் பிள்ளையெல்லாம் போயிருக்கிறோம். அப்போ சொந்தமானது அவைக்குத்தான். அப்போ இவ தென்கொரியா நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. சீனாவிலேருந்து பறந்து கொண்டு கேட்க இது இடையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அதை என்னென்னு பார்த்தா அது பேங்குக்கு ஒரு பயணிட பேட்ரி, அது நான் நினைக்கிறேன் கீட்டேறி ஏதோ எரிஞ்சு போச்சு ஒரு இடது பேங்குக்கு கீட்டேறி அதை பற்றி ஒன்று புஷ் கொண்டு எரிஞ்சு விட்டுது. எரிஞ்சோன்னு எங்களுக்கு சும்மா போக வந்தாலே ஏதோ சுட்டு போனாங்கன்னு தான் யோசிக்கிறது. நாங்கள் சுட்டு சத்தம் கேட்டாலே செத்து போகிறானாங்கன்னு தான் சொல்கிறோம். அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ பதட்டப்பட்டு போடுவோம். பட்டி வெடிச்சு சிதறணும்னு ஏதோ சுட்டு போட்டானாங்க விழா போகிறோம் சாப்பிட்றோம்னு நினைச்சா குளறி இருப்பாங்க. அப்போ அப்படி கலைவிரங்கள் எல்லாம் நடந்து அது அமெரிக்கா போய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இறக்கியாச்சு. ஆக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு இப்போ சொல்லப்படுது. இவ்வளோ தான் எங்கள்கிட்ட 2ஆம் செய்தி. இந்த தீபாவளி நாளில் நல்ல நாங்கள் செய்திகளை பார்த்து கொண்டு தீபாவளி நல்லாளை நல்லாக கொண்டாடுங்கள். உறவுகளோடு ஒற்றுமையாக இருங்கள். உறவுகளோடு அங்காலே பலகாரத்தை கொடுத்து இந்தியாவில் பலகாரத்தை கொண்டு சமைச்சு ஆறுதலாக இருந்து நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த செய்திகளை இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் முருகன். நன்றி.